அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அமராவதின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த முதலைகளை எல்லாம் பராமரித்து அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ என் கையில் இருக்கிறது தான் முதலையுடைய முட்டை. இந்த முட்டையோட அளவு பாருங்கள், நார்மலாக இருக்கிற கோழி முட்டையோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இந்த முட்டையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முதலையை வெளியே கொண்டு வர வைக்கிறான். கிட்டத்தட்ட அந்த முதலை 450 600 கிலோ வரைக்கும் இந்த முட்டையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு உயிரினம் 450 600 கிலோ வரைக்கும் ஒரு வீடாகிறது தான் இந்த குட்டி முதலை. புரிஞ்சுங்க, அது இருக்கு பார்த்தீங்களா, கூட்டமாக இருக்கா, அதுதான். கிட்டத்தட்ட அந்த முட்டையிட்டு 60 நாட்கள் வரைக்கும் இந்த மணல்லையே சுற்றி இருக்கிற மணல்லையே தான் இது முட்டையை அடகாக்குது. இங்கே இருந்து அடுத்த ஸ்டேஜ் குட்டிங்களை அங்கே கொஞ்ச நாள் வச்சு பராமரிக்கிறாங்க. ஏன்னா அது ஒன்றுக்கு ஒன்று கடிச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடுத்த ஸ்டேஜ் இங்கே இருக்கிறது. நாங்கள் தெரியுது அவங்களுக்கு அடுத்து அந்த குட்டியிலிருந்து அடுத்த லெவலு, அதுக்கு அடுத்த லெவலில் பாருங்கள், இதெல்லாம் ஒரு கேட்டகரியாக வச்சுருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்போ இங்கே இருந்து கொஞ்சம் பெருசான ஒன்றையே அடுத்து இந்த இடத்துக்கு மாற்றக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த லெவல். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம கையில் வச்சுருந்த சின்ன முட்டையிலிருந்து உருவாகின உயிரினம் தான். அது அந்த முட்டை எவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோதான், அதிகபட்சம் 3.5 இன்ச்சு தான் இருக்கும். இதனுடைய நீளம் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற இந்த முதலையுடைய வயசு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள முதலைகள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கிற முதலைகள் தான் கிட்டத்தட்ட 50 60 முட்டைகள் இருக்குதான். இந்த முட்டைகளை எல்லாம் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மணல்லையே குழி பறித்து அங்கேயே பிரீட் பண்ணுது. இதுலேயும் சில இது மிஸ் ஆகிறது என்ன காரணம் அப்படிங்கிறாங்கன்னா, கழுகு இன்னும் காக்கா போன்ற உயிரினம் முட்டையை எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே இருக்கிற சரணாலயத்தில் பெரிய முதலைகள் அப்படின்னா இங்கே இருக்கிறது தான். அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவனுடைய படைப்பை நம்ம சிந்திக்கணும். ஒரு இறைவன் படைச்ச ஒரு உயிரினமானது சின்ன ஒரு முட்டையிலிருந்து உருவான உயிரினம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய இந்த படைப்பினங்களை எல்லாம் சிந்திக்கணும். இதுபோன்று ஒவ்வொன்றையும் நீங்கள் தேடி அறிவி வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.